வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். கோபத்தால் தவறான முடிவெடுத்து தன்னையும் தன் நாட்டையும் அழித்து கொண்ட அன்று வாழ்ந்த மன்னர்களில் இருந்து இன்று இருக்கிற தலைவர்கள் வரை அனைவரையும் பற்றியும் நீங்கள் கேட்டும் படித்தும் இருப்பீர்கள். இப்போது கூட செய்தித்தாள்களை பார்க்கும்போது மகன் தன் அப்பாவையோ, அம்மா தன் குழந்தையையோ, அண்ணன் தன் தம்பியையோ ஒரு உச்சகட்ட கோபத்தில் உயிர் சேதம் அடையும் அளவு துன்புறுத்தப்பட்டார்கள் என்று பார்க்கத்தான் செய்கிறோம். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இப்படியெல்லாம் நடக்குமா என்று நாம் ஆச்சரியப்பட்டிருப்போம். நீங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்களும் உங்கள் குடும்பத்திலோ, உங்கள் அலுவலகத்திலோ, இல்லை உங்கள் நண்பர்களிடமோ பலமுறை அளவுக்கு மீறி கோபப்பட்டு அதற்காக மன்னிப்பு கேட்காமல், அதை பற்றி அதிகம் யோசிக்க கூட செய்யாமல் எத்தனையோ முறை அவர்களை கடந்து போயிருப்பீர்கள். அந்த சூழ்நிலையில் உங்கள் எதிரில் இருந்து உங்களே வசைமொழி கேட்டது உங்களுடைய உறவுகளில் யாராக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். அந்த நொடி அவர்கள் நம் வசைமொழி மூலம் எவ்வளவு மனம் நொந்திருப்பார்கள் என நாம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். அந்த நிகழ்வுக்கு பின் நீங்கள் குற்ற உணர்ச்சியில் அவர்கள் முகம் முன் செல்ல எவ்வளவு தயங்கியிருப்பீர்கள் என எண்ணி பார்க்க வேண்டும். சில நேரம் சிலருக்கு அந்த கோபத்தால் வாழ்க்கையை தடம் மாறியும் போயிருக்கும். இன்னொரு வகையான கோபம் இருக்கிறது, அது வன்மத்தால் விளைந்தது. அதை பற்றி பிறகு பார்க்கலாம். சரி, இப்போது இந்த திடீர் கோபம் ஏன் வருகிறது என்பதற்கான காரணத்தை பார்க்கலாம். 1. நமக்கு பிடித்தவர்களிடம் நாம் வைக்கின்ற அளவு கடந்த எதிர்பார்ப்பு. 2. நாம் சொன்னதை கேட்க வேண்டும், நாம் சொன்னதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பது. 3. நாம் செய்த தவறை சுட்டிக்காட்டும் போது அதை ஒத்துக்கொள்ள முடியாமல் போவதால் வருவது. 4. நமக்கு உரிமையானவர்கள் நமக்கு வேண்டாதவர்களிடம் நல்ல ஒரு நட்பில் இருந்தால் கூட சிலருக்கு வருவது. கோபத்தில் கிடைப்பதையெல்லாம் எடுத்து எறிய எல்லாராலும் முடியும், ஆனால் அந்த கோபத்தையே தூக்கி எறிய ஒரு சிலரால் தான் முடிகிறது. கடும் கோபத்தில் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் நம் மனதில் இருந்தால் நீங்களும் கடவுள்தான். உண்மையை சொன்னால் கோபம் அது காட்டப்படுகிற இடத்தை விட அது இருக்கின்ற ஆளைத்தான் பாதிக்கும். முடிந்தவரை கோபமாக இருக்கும்போது உங்களுடைய அன்பானவர்களை காயப்படுத்தும்படி எதையும் பேசாதீர்கள். கோபத்தில் நீங்கள் கொட்டும் ஒவ்வொரு வார்த்தையும் முள்ளாக குத்தி கிழிக்கும். அந்த தருணத்தில் உங்கள் அன்பானவர்களையும் கோபம் தணிந்தவன் உங்களையும். கோபம் என்கிற இருட்டுக்குள்ளே நீங்கள் சென்று விட்டால் பின் காதல், பாசம் என்கிற வெளிச்சம் தெரியாமலேயே போய்விடும். ஏனென்றால் கோபம் உங்கள் கண்களை மறைக்கும். உங்கள் உறவுகளிடம் அதீதமான அன்பை பொழிந்தால் கோபம் தன்னால் சென்றுவிடும். ஏனென்றால் கோபம் என்பது ஒரு சுபாவம் இல்லை, அது வெறும் உணர்வுதான். முட்டாள்களின் ஆயுதமான கோபத்தை நீங்கள் உபயோகிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களின் கோபம் நியாயமானதாகவே இருந்தால் கூட அதை மனதுக்குள்ளே புதைத்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. உதாரணத்திற்கு, உங்களால் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைய முடியவில்லை என்றால் கோபப்படாமல் அந்த கோபத்தை இலக்காக மாற்றுங்கள். வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது என்று கோபப்படாமல் அந்த வெறுமையவே லட்சியமாக மாற்றுங்கள். இதிலாவது தோற்றுப்போனால் வருத்தமும் கோபமும் படாமல் அதையே போட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி கோபத்தை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நற்காரியங்களுக்கு மாற்றிவிடும் போது அது அர்த்தமுள்ள இன்னொரு விடயமாக பரிணாமம் அடைகிறது. அதிகப்படியான கோபத்தால் நரம்புகள் விரைவில் செயலிழந்து விடுகின்றன. மாரடைப்பு முதலான இதய நோய்களை உண்டாக்கி உயிரை பறித்துவிடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மூளைக்கு தாக்கும் பக்கவாதத்திற்கு கூட காரணமாக அமைவதுண்டு. எனவே கோபம் உங்களை எரிப்பதற்கு முன் நீங்கள் கோபத்தை எரித்துவிட வேண்டியதுதான் முக்கியம். கோபத்தை எப்படி கையாள்வது? கோபத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் உங்களுக்கு கோபம் வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அப்போதுதான் அதனை உங்களால் திருத்திக் கொள்ள முடியும். பின்னர் ஏன் கோபம் வருகிறது என்று பொறுமையாக எண்ணி பாருங்கள். எண்ணிக்கையை கணக்கிடுங்கள். சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாத கோபம் ஏற்படும். அப்போது வீட்டில் ஒரு தனி அறைக்குள் போய் தாழிட்டுக் கொண்டு எண்களை பின்வரிசையில் இருந்து பொறுமையாக கணக்கிடுங்கள். உதாரணமாக 100, 99, 98, 97 என கணக்கிட்டவாறு மெதுவாக மூச்சை உள்ளிடுங்கள். மூச்சு பயிற்சி. கோபம் வரும்போது சுவாசிப்பதில் கவனம் செலுத்தலாம். உதாரணமாக 1 முதல் 6 வரை மனதில் எண்ணிக்கொண்டே மெதுவாக மூச்சை உள்ளிடுங்கள். பின்னர் அதே போல 1 இலிருந்து 6 வரை எண்ணிக்கொண்டே மூச்சை அடக்க முயற்சி செய்யுங்கள். இறுதியாக மனதில் 1 முதல் 10 வரை எண்ணிக்கொண்டே மூச்சை மெதுவாக வெளிவிடுங்கள். மெதுவான வெளிசுவாசம் இருக்க வேண்டும். இப்படி 10 முறை செய்து பாருங்கள். கோபம் மட்டுமல்லாமல் பதற்றமும் பயமும் கூட குறைந்துவிடும். தசைகளை நிதானப்படுத்துங்கள். மந்திரம் உச்சரியுங்கள். யாரிடமும் பேசுவதை நிறுத்துங்கள். உங்களை கட்டுப்படுத்துங்கள். மரம் நடுங்கள். மெலிவென்று ஓட்டுங்கள்.
யோகா செய்யுங்கள். கோபத்தை பற்றிய முன்னோர்களின் கருத்து: தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் மாறாது. யாரேனும் செய்த தவறுக்காக நீங்கள் கோபப்படும் போது உங்கள் சொந்த தவறுகளை கொஞ்சம் ஆராயுங்கள். பிறகு உங்கள் கோபத்தை மறந்து விடுவீர்கள். ஆத்திரம் என்பது நீங்கள் விஷம் குடித்துவிட்டு மற்றவர் இறப்பார் என காத்திருப்பதைப் போன்றது. கோபம் எதற்குமே தீர்வாகாது என்பதை நினைவுபடுத்துகிறேன். அது எதையும் உருவாக்காது, ஆனால் அதை எல்லாவற்றையும் அழித்துவிடும். உங்களை கோபப்படுத்தும் எந்த ஒரு நபரும் உங்கள் எஜமானராக மாறுகிறார். நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே அவர்கள் உங்களை கோபப்படுத்த முடியும். கோபத்தில் தொடங்கப்படும் எதுவும் அவமானத்தில் முடிகிறது. பயம் என்பது இருண்ட பக்கத்திற்கான பாதையாகும். பயம் கோபத்திற்கு வழிவகுக்கிறது. கோபம் வெறுப்புக்கு வழிவகுக்கிறது. உங்களை கோபப்பட வைப்பவர் உங்களை வெல்வார். கோபம் ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம். எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள், அல்லது அது உங்களை கட்டுப்படுத்தும். கோபம் ஒரு மிகப்பெரிய சக்தி. உங்களால் அதை கட்டுப்படுத்த முடிந்தால் இந்த முழு உலகத்தையும் நகர்த்தக்கூடிய சக்தியாக அதை மாற்றலாம். நீங்கள் கோபமாக இருந்தால் பேசுவதற்கு முன் 1 முதல் 10 வரை எண்ணுங்கள். மிகவும் கோபமாக இருந்தால் 1 முதல் 100 வரை எண்ணுங்கள். ஒரு சிறந்த போராளி ஒருபோதும் கோபப்படுவதில்லை. கோபத்திற்கு சிறந்த நிவாரணி தாமதித்தல். உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரி இருக்க முடியும். கோபம் முட்டாள்களின் நெஞ்சில் மட்டுமே குடியிருக்கிறது. சரியான இடத்தில் சரியான நபருக்கு எதிராக சரியான விதத்தில் சரியான நேரத்தில் சரியான கால அளவில் கோபப்படும் மனிதனை நாங்கள் போற்றுகின்றோம். கோபம் மகிம்சையின் எதிரி. அகங்காரம் அதை ஒழுங்கும் ஒரு அரக்கன். நீங்கள் உங்கள் கோபத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் கோபப்படுவதில் தவறில்லை. நீங்கள் அனுமதிக்காதவரை உங்களை யாரும் பொறாமைப்படவோ கோபப்படவோ பழிவாங்கவோ அல்லது பேராசைப்படவோ வைக்க முடியாது. உண்மையை பேசுங்கள். உங்களால் முடிந்ததை கொடுங்கள். ஒருபோதும் கோபப்படாதீர்கள். இந்த 3 படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும். ஒரு மனிதனின் மேன்மையை எது அவனை கோபப்படுத்துகிறது என்பதை வைத்து கூற முடியும். பெரும் கோபமும் வன்முறையும் ஒருபோதும் ஒரு தேசத்தை உருவாக்காது. நீங்கள் சரியாக இருக்கும்போது நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தவறாக இருக்கும்போது உங்களுக்கு கோபப்பட உரிமை இல்லை. நம்மை கோபப்படுத்தும் அல்லது எரிச்சலூட்டும் விடயங்களை விட நமது கோபமும் எரிச்சலும் நமக்கு அதிக தீங்கு விளைவிக்கும். வாழ்க வளமுடன்.